நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகா வாக்கியம்னா எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வருவதனால் எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எந்த வாக்கியத்தை உள்ளே எடுத்து வந்தால் எல்லா வாக்கியங்களையும் கடந்து செல்வோமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம்னு பேரு. வார்த்தைகளை கடந்த ஞான நிலைக்கு உங்களை அழைத்து செல்லுகின்ற வாக்கியம் மகா வாக்கியம். ஒரு காலத்திலையும் வருகின்ற ஞானி ஒரு மகா வாக்கியம் கொடுப்பார். சாமியினுடைய அனுபூதியா நடந்த மகா வாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, வேற லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றேன் அந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுங்க. சாமிக்கு இந்த தானே இங்கிலீஷ்ல தான் நடந்தது. ஒருவேளை இன்டர்நேஷனலா பல பேருக்கும் போய் சேரணும் இந்த சத்தியம் அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல நடந்துருச்சு போல. இந்த மகா வாக்கியத்தை இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். மகா வாக்கியம் என்னன்னா பி அன்கிளச்ட், அதுதான் உள்வாங்கிக்கோங்க. என்ன எண்ணம் வந்தாலும் வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம், அன்கிளச், அவ்வளவுதான். அது ஆன்னு சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கறதா என்ன பண்ணுங்க, சயின்டிபிக்கா சொல்றேன். இப்ப என்ன எண்ணம் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? என்ன பண்ணணும்? எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் என்ன பண்ணலாம்? ஏன்னா எந்த பெரிய துக்கமும் எவ்வளவு வருஷ கால துக்கமா இருந்தாலும், இப்ப 50 வருஷமா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வலது கையை அசைக்கணும்ன்ற எண்ணம் வந்தா அந்த பிரச்சனை நவுந்துதான் ஆகணும் இல்லையா? இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? உண்மைதானே? அப்ப இந்த எண்ணத்தை வந்து உட்கார வச்சீங்கன்னா அந்த எண்ணம் என்னதான் ஆகணும்? நவுந்துதான் ஆகணும். அப்போ இந்த எண்ணம் அந்த எண்ணத்தை விட என்ன பவர்ஃபுல்லானது. உண்மையா நான் சொல்றது, எங்கேயாவது சொல்றது எல்லாமே சத்தியம் மாதிரியே தெரியுது, ஆனா என்னவோ உள்ள புரியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம்? உண்மைதானே, இவ்வளோ ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு நமக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாமே. நான் காரணம் இல்லாம எவ்வளவுலாம் எதுக்கெல்லாமோ கவலைப்பட்டுட்டு இருந்தேனே. இதை நீங்க முதல் நாளே கத்து கொடுத்துட கூடாதா சாமி? 3 நாளா அழ விட்டு கதற விட்டுட்டு இப்ப வந்து எதை பார்த்தாலும் ஆன்னு சொல்லுன்னா இதை நீங்க முதல் நாளே சொல்லி கொடுத்துட கூடாதா? இல்ல ஆக்சுவலா முதல் நாளே சொன்னா புரியாது. அதுக்குள்ள போய் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வெளியில எடுத்து உங்களுடைய ஆழ் உணர்வை திறந்தப்புறம் இப்ப சொன்னா தான் அது உள்ள போகும். சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டியவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய நேரத்திலே சொல்லப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள தயார்படுத்தாம அவங்களுக்கு சொல்றத அளவுக்கு கேட்கற அளவுக்கு மேல எடுத்துட்டு வராம சொன்னோம்னா புரியாது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். அததான் உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃபா மாத்திட்டு இருக்கிறேன். ஆழ்ந்து உள்வாங்க வேண்டிய சத்தியம். இந்த சில சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்கிடுங்க. என்ன எண்ணம் வந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆன்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, பி அன்கிளச்டுங்க. அன்கிளச். இந்த அன்கிளச்சிங்கிற எண்ணம் வந்த உடனேயே அந்த பழைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் என்னதான் ஆகணும்? ஒதுங்கிதானே ஆகணும். இப்ப அந்த எண்ணம் திரும்பி வந்துச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுங்க? ஆன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அன்கிளச்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆன்னு சொல்றது ஜாலியான மந்திரம், அன்கிளச்சின்னு சொல்றது மகா வாக்கிய மந்திரம், அவ்வளவுதான். ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொன்னாலும் சரி, அதை நவுத்தினா போதும், அவ்வளவுதான். அதாவது அந்த எண்ணத்தினாலே நாம் மாசடைய மாட்டோம். அந்த எண்ணத்துக்கு புரிய வச்சுட்டாலே அந்த எண்ணம் என்ன பண்ணாது, திரும்ப வராது. ஒரு ரவுடியை பார்த்து நீங்க நடுங்கும் பொழுதுதான் அவனுக்கு பலம் அதிகமாகுது. அவன் என்ன பண்றான், கரெக்டா கப்பவங்க வந்துடுறான். அவனால நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுதான் உடனே என்ன பண்ணுவான், ஏரியா மாத்திடுவான். உங்க துக்கத்துக்கும் துக்கத்தால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்கன்னு அந்த துக்கத்துக்கு புரிஞ்சா அந்த துக்கம் என்ன பண்ணும், ஆளை மாத்திக்கும், உங்க வீட்டுக்கார்ட்ட போயிடும். ஓ அப்படியா சாமி, சொல்லுங்க. அது எப்படி சாமி அனுப்புறது? அட்ரஸ் கொடுத்தா கரெக்டா போயிடுமா? அந்த கருப்பா உயரமா இருக்காரு அந்த ஆள் தான், பாத்துக்கோ. ஆழமான சத்தியம். என்ன வந்தாலும் ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதெல்லாம் சரி சாமி,
நான் எதை பார்த்தாலும் என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா வேலைக்கு யார் போறது, யார் எனக்கு சோறு போடுறது, யார் என் வீட்டை நடத்துறது? இது பிராக்டிக்கல் பிரச்சனை. இப்ப என்ன பண்ணலாம்? ஆழ்ந்து கேளுங்க, நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. என்ன எண்ணம் வந்தாலும் ஆன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க செய்தே ஆக வேண்டிய செயல்கள் எல்லாம் உங்க பிராரப்தமா மசில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது தானாவே நடந்துரும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு ஆழ்ந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்தில் நீங்க பார்க்கலாம், கார்ல ஏறி உட்காருவீங்க, டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்களே டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வழியில 4-5 இடத்துல சிக்னல்ல ஸ்டாப் பண்ணிருப்பீங்க, 7-8 இடத்துல கிராஸ் பண்றவங்களுக்கு பிரேக் கொடுத்துருப்பீங்க, லெப்ட் ரைட் திரும்பி இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஆபீஸ்ல போய் காரை நிறுத்தின அப்புறம் தான் 1/2 மணி நேரம் நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்ததே உங்களுக்கு ஞாபகம் வரும். எத்தனை பேர் இந்த மாதிரி டிரைவ் பண்ணிருக்கீங்க? கை தூங்க. ஆபீஸ்ல போய் காரை நிறுத்தின அப்புறம் தான், கார் மட்டும் இல்ல, 2 வீலர் கூட 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் டிரைவ் பண்ணதே தெரியாம ஆனா பர்ஃபெக்டா டிரைவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போய் உட்கார்ந்த அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தோணும்? டிரைவ் பண்ணி வந்துட்டோம் போலடா அப்படின்னு தோணும். காரணம் என்னன்னா, அந்த டிரைவ் பண்றது உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. உங்க அட்டென்ஷன் இல்லாமலே உங்கள் மசில் மெமரியினுடைய திறமையினாலேயே இந்த டிரைவிங் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபும் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நடத்துறது, இது எல்லாமே உங்களுடைய பிராரப்தமா உங்க மசில் மெமரியா மாறிடுச்சு. அது மாறிடுச்சுன்னு நம்ம நம்ப முடியாததுனாலதான் திரும்ப திரும்ப இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. 10 நாள்ல உங்க வாழ்க்கை அழிஞ்சுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? அழியாது, கவலைப்படாதீங்க. அடுத்த 10 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வந்தாலும் அன்கிளச் பண்றது. கட்டாயமா உங்க ஆபீஸோ பிசினஸோ கெடாது. இப்ப நடக்கிறத விட நல்லா நடக்கும், நான் கேரண்டி. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குருடன் டாக்டர் கிட்ட போனானா, ஐயா எனக்கு எப்படியாவது கண்ணு கொடுங்கன்னு. டாக்டர் சொன்னாராம், கவலைப்படாதப்பா, உனக்கு நான் ஆபரேஷன் பண்றேன், கண்ணு வந்துடும், அப்புறமா இந்த கோலை விட்டுட்டு நீ நடக்கலாம் அப்படின்னு. குருடன் சொல்றானா, நீங்க ஆபரேஷன் பண்ணுவீங்க எனக்கு புரியுது, என் கண்ணு வந்துடும் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கப்புறம் கூட கோல் இல்லாம என்னால எப்படி நடக்க முடியும்? அவன் குருடனா வாழ்ந்து வாழ்ந்து நடக்கிறதுக்கே கோல் வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி இப்ப அந்த குருடனுக்கு, இல்லப்பா நீ கோல் இல்லாம நடக்க முடியும்னு கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆபரேஷன் பண்ணி கண்ணை கொடுத்துட்டா அப்ப அவன் தானா என்ன பண்ணுவான்? கோலத்துக்கு போட்டு நடப்பான். அதே மாதிரி நீங்க கவலைப்பட்டு 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 கவலைப்படாம வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இப்ப நான் இந்த இனிஷியேஷன் உங்க கண்ணை திறக்கும் போது, கண்ணை திறப்பீங்க, கரெக்ட் சாமி, எனக்கு ஞானம் வரும், கரெக்ட், ஞானம் வரும், கரெக்ட், எண்ணம் இல்லாம எப்படி சாமி நான் வாழ முடியும்னு கேக்குறீங்க. வாழ்ந்து பாருங்க, கண்ணை திறந்து வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் கவலை இல்லாம வாழ முடியும் அப்படின்னு. குருடனுக்கு கோல் இல்லாமல் வாழ முடியும்னு முதலியே நம்ப வைக்க முடியாது. இன்டெலெக்சுவலா நம்ப வைக்க முடியுமா? அவனுக்கு கண்ணை கொடுத்தாதான் நம்ப வைக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு போய் நீங்க என்ன வந்தாலும் ஆன்னு சொல்லிக்கிட்டு மனம் இல்லாம வாழ முடியும்னு உங்களால நம்ப முடியாது. போய் 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒண்ணு வேணாம். 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வச்சிருந்த கவலைகள்ல 90% திடீர்னு காணாம போயிட்டு இருக்கும். முதல் விஷயம். 2வது, உங்க எஃபிஷியன்சி, உங்க ஒர்க்கிங் அவர், உங்க திங்கிங் கெப்பாசிட்டி 100% அப்படியே டபுள் ஆயிடும். இந்த 2 வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. ஐயா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற அத்தனை வார்த்தைக்கும் நான் பொறுப்பு. இது வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள பல பேர்ல பிராக்டிக்கலா எல்லாருமே நான் சொல்ற வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கிட்டு கடைபிடிக்கிறீங்க எனக்கு தெரியும். அதனாலதான் 4 நாள் நம்பி விட்டு வந்திருக்கீங்க. நான் கூப்பிட்ட உடனே நான் கூட கூப்பிடல, தியான பீட ஒரு நோட்டீஸ் அடிச்சு பிரிண்ட் பண்ணி வெளியில விட்டாங்க, அதை நம்பி வந்திருக்கீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புனால சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் வீணா போற ஒரு சத்தியத்தை, ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். உங்களை மேம்படுத்துற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலாவும் மேம்படுத்துறதாவும் இருக்கிறதுனாலதான் 7 வருஷ காலத்துக்குள்ள இத்தனை லட்சம் பேருக்கு ரீச் பண்ணியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கோங்க. சில நேரத்துல
நான் யூஸ் பண்ற இந்த நகைங்க இதெல்லாம் வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. பலாயிரம் பேருக்கு நான் யூஸ் ஆயிருக்கிறேன், ரீச் ஆயிருக்கிறேன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இது. அதனாலதான் இந்த வெல்த் எல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வெல்த் அதுக்காக தான், வேற எதுக்கும் கிடையாது. பலாயிரம் பேருக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை காட்டுல உட்கார்ந்து இமயமலை மலம் குகையில உட்கார வச்சு சன்னியாசிக்கல நான் வாழுகின்ற ஜீவன் முக்தர்களாக மாற்றுகின்றேன். அதமா புரிஞ்சுக்கணும். வாழுகின்ற ஜீவன் முக்தர்கள். எப்பெல்லாம் நீங்க அந்த அன்கிளச் அப்படின்ற ஐடியாவை மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஜீவன் முக்தர்கள். அப்பெல்லாம் நீங்க ஜீவன் முக்தர்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதனால கவலையே படாம இல்ல நான் இப்ப சொல்லிட்டு அன்கிளச் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த டெசிஷனை யார் எடுப்பாங்க, இந்த பிரச்சனை யார் தீர்த்து வைப்பாங்க, கவலையே படாதீங்க. அன்கிளச் பண்ணுங்க. ஒரு 10 நாள் பண்ணுங்க. அந்த அன்கிளச்சிங் உங்களுக்குள்ள அங்க உங்க பிரெயினுக்குள்ள செட்டில் ஆன உடனே உங்களுடைய நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவேக்கன் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், உங்களுடைய தேடுதல் இல்லாமல் உங்களுடைய எலும்பை நீங்க கடிச்சுக்காம நீங்க முடிவெடுக்க முடியும். இப்ப நீங்க ஒரு முடிவெடுக்கிறதுல என்ன பண்றீங்க, தலைய பிராண்டி வைத்த பிராண்டி உங்க எலும்பு கைய கால கடிச்சுக்கிட்டு நகத்தை கடிச்சுக்கிட்டு கையை கடிச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க, ஒரு நாய் வீடு கட்டின மாதிரி அந்த நாய் காலை பிராண்டி வீடு கட்டும் பாத்துறீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிராண்டி தீத்துறீங்க. அதனாலதான் 2 டெசிஷன் எடுத்த உடனே தோல்வலி வந்துடும். பாருங்க, காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போய் உட்காருவீங்க, 9:30 மணிக்கெல்லாம் டயர்டாகி தோல்வலி வந்துடும். காரணம் என்ன, ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள 1000 சம்ஸ்காரங்களை பிறண்டிடுறீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் அன்கிளச் மட்டும் பண்ணுங்க. எவ்வளவு ஆழமா நீங்க முடிவெடுங்க, உங்களை அறியாமலே முடிவெடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா என்ன, ஒரே ஒரு விஷயம், நாள் முழுக்க ஸ்மூத்தா போகும். அதுதான் நமக்கு விருப்பம் இருக்காது. இவ்வளவு ஸ்மூத்தா போனா எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாம் சாமி. நமக்கு ஒரு 4 விஷயம் ரசாபாசமா நடந்து, ஒரு சண்டை வந்து, ஒரு ஸ்பிரிட்டடா நம்முடைய ஆக்ரோஷத்தை காமிச்சு, நமக்கு ஒரு வீரம் இருக்குன்னு காமிச்சு, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் பண்ணாதான் நமக்கு என்ன, ஒரு நாள் கழிஞ்சா மாதிரி ஒரு திருப்தி. ஒருத்தர்கிட்ட வந்து உண்மையே சொன்னாரு, சாமி எனக்கு எங்க வீட்டம்மாவுக்கும் ஒரே சண்டை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா அந்த அம்மா எப்போது அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 10 நாள் போயிட்டா கூட எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது சாமி. இருந்தாலும் சண்டை, இல்லைன்னாலும் என்ன பண்றது? இல்ல காரணம், துக்கத்தை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை பண்ணாம ஒரு 10 நாள் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 10 நாளை எனக்கு கேட்கிறேன், கொடுக்கலாம் இல்லையா? உங்க 10 நாளை எனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கு, கவலையப்படாதீங்க, கொடுக்கலாம். என்னை நம்பி உங்களுடைய வாழ்க்கையோட 10 நாளை கொடுக்கலாம். கேட்கின்றவன் தகுதியானவன் அப்படின்றதால 10 நாளை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 10 நாள்ல நீங்க சம்பாதிக்க வேண்டியது இழந்துட்டுதான் நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க எனக்கு கொடுத்த குரு காணிக்கைன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எதையாவது நீங்க இழந்துட்டு தான் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் இழக்க மாட்டீங்க. என்னால தெரியும், எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை, கொடுத்துதான் பழக்கம். இழக்க மாட்டீங்க. இழந்ததான் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதை எனக்கு கொடுத்த குரு காணிக்கைன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 10 நாள், அடுத்த 10 நாள் என்ன நடந்தாலும் அன்கிளச் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கா இதுலயே ஸ்திரமா நில்லுங்க. வீட்டுல சண்டை வந்தாலும், பக்கத்து வீட்டு பிரச்சனைனாலும், எதிர் வீட்டு பிரச்சனைனாலும், என்ன நடந்தாலும் ஒரு 10 நாள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த அன்கிளச் பண்றதால நீங்க இர்ரெஸ்பான்சிவ் இடியட்டா மாறிட மாட்டீங்க. தேவையான இடத்துல மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ற இன்டெலிஜென்ட்டா மாறிடுவீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆழமான சில சத்தியங்கள். அன்கிளச் பண்றதுனால இர்ரெஸ்பான்சிபிள் இடியட்ஸா மாற மாட்டீங்க. இப்ப நீங்க ஓவரா எல்லாத்திலையும் போய் விழுந்து புரண்டு கலக்கி உங்க லைஃபை நாசமாக்கிட்டு அதை நிறுத்திடுவீங்க. உங்க பிராரப்தம் என்னவோ அது பாட்டுக்கு இயங்கும். நல்லா புரிஞ்சுங்க. உங்க பிராரப்தப்படி நீங்க இயங்குறதுக்கு உங்களுக்கு துக்கம் தேவையில்லை. துக்கம் வருதுனாலே நீங்க உங்க பிராரப்தப்படி வாழாம எதையோ இழுத்து தலைமையில கொல்லிக்கட்டையை வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஐயோ சொரி இது வலிக்குது அப்படின்னு இன்னொரு தடவை சொரிச்சுக்கிறது. இன்னொரு தடவை சொன்னீங்க அது பெரிய சீழ்ப்புண்ணா மாறிடும். அப்புறம் என்ன பண்றது, இன்னொரு தடவை சொரிகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, வேற ஒண்ணும் பண்ண முடியாம இன்னொரு தடவை சொரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதான் லைஃபா போயிட்டு இருக்கு. I'll say few words in English. Understand these few words. When you continuously unclutch,
Go to the extreme of unclutching. You will not become irresponsible idiot. You will actually become responsible for whatever you need to be responsible. Your prarabdha will be awakened. Your prarabdha will become alive. Please understand. Your bio memory will become your life. As on now, because of your interference in everything, life becomes hell. The moment you start unclutching, suddenly you will see your prarabdha will become active. Your innate intelligence, the innate intelligence which is responsible for your independent movements, independent actions, this will be awakened. That's what I call awakening the non-mechanical parts of the brain. When that experience starts happening, please understand, you don't have to think that will happen after some time. It is happening now in you. I am responsible for what I am saying. So go to the extreme of unclutching without any fear, without bothering about anything. I am responsible for what I am talking. There is a beautiful truth. When you stand up, the water will always be only up to the knee level. Only when you don't stand up, you will feel you will be drowned. When you stand up, the water level will be only up to the knee level. Stand up. You will see the life is too simple. The solution is too simple. Because the problem itself is too simple. This is what I am going to explain in Tamil. ஆழமா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எப்பவுமே சிம்பிள். அதனால தீர்வும் சிம்பிள் தான். ஆனா தீர்வு சிம்பிளா இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு ஜாஸ்தி தெரியாது போல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இல்ல, தீர்வு சிம்பிள். ஒருத்தன் ஆத்துல விழுந்துட்டானா, ஐயோ குருவே காப்பாத்துங்க குருவே காப்பாத்துங்கன்னு கத்தனானா. குரு ஆத்தங்கரையில் நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னா, பைத்தியக்காரா எந்திரிச்சு நில்றான். உடனே குருவே என்னை காப்பாத்துங்க. அவர் சொன்னாராம், உன்னை நீயே காப்பாற்றிக்கொள், உன்னை நீயே காப்பாற்றிக்கொள், எழுந்து நில்னாராம். இவன் சொன்னா, குருவே உங்க வேதாந்தம் அப்புறம் பேசுங்க, முதல்ல என்ன தூக்கி விடுங்க, அப்புறம் வேதாந்தம் பேசுங்க, காப்பாத்துங்க. அவர் சொன்னா, அவர் வேகமா பைத்தியக்காரா எந்திரிச்சு நில்றான் அப்படின்னு கத்தனாராம். கத்தன உடனே பயந்து போய் எந்திரிச்சு நின்ட்டான். பார்த்தா அப்பதான் தெரியுது ஆத்து தண்ணியை முட்டி அளவுதான் அப்படின்னு. அவன் படுத்து கிடந்தாலும் முழுகிடும் விளையாடிட்டு இருந்திருக்கான். எந்திரிச்சு நான் தெரியுது ஆத்து தண்ணியே முட்டி அளவுதான். தைரியமா அன்கிளச் பண்ணி எந்திரிச்சு நில்லுங்க. லைஃப்ல அன்கிளச் பண்ணுங்க. சடனா பாப்பீங்க ஆத்து தண்ணியே முட்டி அளவுதான். வாழ்க்கை பிரச்சனையே முட்டி அளவு தண்ணி அம்மா. வாழ்க்கைங்கிறது முழுகி போற கடலும் இல்ல, அடிச்சிட்டு போற ஆறும் இல்ல, முட்டி அளவு தண்ணி. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இதையும் தாண்டி சில பேருக்கு அன்கான்சியஸ்ல சில பயம் இருக்கும். எப்படி 1000 தான் ஆகட்டும், நான் அன்கிளச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, நல்லா தெரிஞ்சுங்க. அந்த அன்கிளச் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா காலையில கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சிருவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே குளிச்சிங்கன்னா ப்ராப்பரா ரெடி ஆயிடுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே சாப்பிட்டீங்கன்னா கம்மியா சாப்பிடுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தானாவே ரைட் டைமுக்கு ஆபீஸுக்கு ரெஸ்பான்சிபிளா போயிடுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே போய் உட்கார்ந்தீங்கன்னா பொறுப்பா டயர்ட் ஆகாம, டிஸ்டர்ப் ஆகாம, டிப்ரெஸ் ஆகாம உங்க வேலையை கவனிப்பீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா கம்மியான டைம் ரெஸ்ட்லயே திரும்ப ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே எரிச்சல் ஆகாம ஃபேமிலியோட ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அன்கிளச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா குவாலிட்டியான டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஆனந்தமா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஆனந்தமா நிம்மதியா தூங்கிடுவீங்க. அன்கிளச் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க. அவ்வளவுதான். உங்க லைஃப்ல வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உங்களை விட்டுட்டு போறதை தவிர வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. Unclutch itself is a thought in the initial level. After a few days, unclutch from unclutching also. Unclutching in the initial level as a thought, okay. After that, we will have to unclutch from unclutching also. That's the next level samadhi. Okay. Actually, if you deeply practice this unclutching, you yourself will learn the mechanism of unclutching from unclutching. சரி, இதுக்கு மேல நான் அன்கிளச் பண்ணிட்டே இருந்தேன்னா பிரச்சனை வராது தெரியும். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சொத்து, அந்த பிரச்சனை, அந்த தலைவலிக்கெல்லாம் யாரு சாமி பொறுப்பு?
ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நான் என்னதான் இன்டெலெக்சுவலா இப்ப சொன்னாலும் சில நேரத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீங்க போனாதான் புரியும். ஒரு சின்ன கதை உதாரணம், இந்த நார்த் இந்தியால பறவைகளை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வலை கட்டி வச்சிருப்பாங்க. ஆக்ராலாம் போகும்போது நான் பார்த்திருக்கேன். ஆக்ராலாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு குச்சியை கட்டி வச்சிருவாங்க. 2 மரத்துலயும் 2 இப்படி கட்டி வச்சிருவாங்க. நீங்க நினைக்கலாம் இதுல எப்படி சாமி பறவைகளை பிடிக்க முடியும் அப்படின்னு. வேற ஒண்ணுமே இல்ல, இது பாட்டுக்கு இப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பறவை வந்து ஒரு பக்கமா உட்காரும். உட்கார்ந்த உடனே அந்த வெயிட்டால என்ன ஆகும், பளிச்சுன்னு திருப்பிக்கும். திருப்பிட்ட உடனே அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு, போயும் இப்போ தலைகழா தொங்கிட்டு இருக்கும். தலைகழா அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ தொங்கிட்டு இருக்கும். அந்த பைத்தியக்கார பறவை கைய விட்டா பறந்து போயிடலான்னு தெரியாம, ஐயோயோ நான் இப்ப விட்டேன்னா கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போயிடும், எனக்கு என்ன ஆகுமோ தெரியாது, ஏதாகுமோ தெரியாது அப்படின்னு அப்படியே தொங்கிட்டு கிடக்கும். அந்த பறவையை பிடிச்சி கூண்டுல போட்டு போயிட்டே இருப்பானுங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க, எப்படி அந்த கொம்பை விட்டா பறந்துடலான்னு தெரியாம அந்த பைத்தியக்கார பறவை அந்த கொம்பையே பிடிச்சி தொங்கி சிறையில மாட்டிக்குதோ, வாழ்க்கையை இழக்குதோ, அதே மாதிரிதான் நீங்களும் இந்த மனசை விட்டா பரமாம்சமா பறந்துடலான்னு தெரியாம இந்த மனம்ங்கிற பந்தத்தையே பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தொங்கிட்டு இருக்கீங்க. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த கொம்பு தான் உங்க மனசு. அது உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணங்கள், இந்த பிளான் பண்ணி ஓரி பண்ணி பண்ணிட்டு இருக்க அந்த எண்ணங்கள். இந்த கயிறு தான் உங்க துக்கம். வந்து உட்கார்ற அந்த குருவி, அந்த பறவை தான் நீங்க, ஜீவன். உடனே என்ன பண்றீங்க, அந்த இந்த மனசுல மாட்டிக்கிறீங்க. மாட்டிக்கிட்ட உடனே என்ன பண்றீங்க, இதை விட்டா பறந்து போயிடலான்னு தெரியாம, பழையபடி சுதந்திரமா மாறிடலான்னு தெரியாம இதுலயே தொங்கிட்டு இருக்கீங்க, மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த வர்ற வேடம் தான் யமன். அவன் என்ன பண்ணுவான், மெதுவா வந்து உங்களை மரணத்துக்குள்ள தூக்கி போட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வர்ற வேடம் தான் யமன். யமன் வர்ற வரைக்கும் நீங்க பாட்டு என்ன பண்றீங்க, இந்த மனசுல தொங்கிட்டே இருக்கீங்க. ஒரு கொடுமை என்னன்னா, இந்த மனசு தான் செக்யூரிட்டி நீங்க நினைச்சு இதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. அந்த பறவை அப்படிதான் தொங்கிட்டு இருக்கு. இந்த குச்சியை விட்டா கீழே வந்து மண்டை உடஞ்சு போயிட்டுண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குச்சியில தொங்கிட்டு இருக்கு. ஆனா செக்யூரிட்டின்னு நினைக்கிற குச்சியே தான் அந்த பறவைக்கு பந்தம் இல்லையா? அந்த வேடன் வந்து என்ன பண்றான், பிடிச்சி தூக்கிட்டு போயிடறான். அதே மாதிரி இந்த மனசுதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைச்சுதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யணும், கவலைப்பட்டுட்டே இருக்கணும், இது அப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ பயந்துகிட்டே இருக்கணும். அப்படித்தானே சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பாடம். பயப்படாம இருந்தா எப்படி சாமி வாழ்க்கை நடக்கும், கவலைப்படாம தான் எப்படி சாமி நடக்கும், அதானே உங்களுக்கு பாடம். இப்படியே இருக்கணும். அந்த குச்சியையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுனால யமன்ற வேடன் வந்து என்ன பண்றான், உங்கள இந்த குச்சியில இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இந்த குச்சியில இருந்து என்ன பண்றான், அவன் பிடிங்கி எடுத்துடுறான். அந்த வேடன் எப்படி இந்த குச்சியில இருந்து எடுத்துடுறானோ அந்த மாதிரி நீங்க செக்யூரிட்டின்னு பிடிச்சிருக்க மனசுல இருந்து அவன் என்ன பண்ண போறான், உங்களை தூக்கிட்டு போயிட போறான். அன்கிளச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். கிரியேட்டிவ் இல்லைன்னா என்ன, ஒரி பண்ற எனர்ஜி தான், சக்தி மொத்தமும் ஒரிங்கா இருக்கும், கிரியேட்டிவிட்டியா மாறாது. இந்த கதையை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த குச்சி தான் உங்க மனசு, அந்த பறவை தான் நீங்க, வர்ற வேடம் தான் யம. அந்த பறவை நான் கீழே விழுந்து என் மண்டை உடைஞ்சு போயிடுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்தா அது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரிதான் நீங்களும் நான் அன்கிளச் பண்ணிட்டேன்னா என் வீட்டை யார் நடத்துவாங்க, என் லைஃபை யார் நடத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற பயமும் அந்த பறவைக்கு இருக்கிற பயமும் என்னதான், ஒண்ணுதான். கையை விட்டதுனால கீழே விழுந்து மண்டை உடைஞ்ச பறவை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கையை விட்ட பறவையெல்லாம் என்னதான் பண்ணும், பறந்துதான் போகும். அந்த மாதிரி தியானம் பண்ணியோ அன்கிளச் பண்ணியோ வாழ்க்கையில வீணா போனவன் கிடையாது. கையை விட்டு மண்டை உடைஞ்ச பறவையும் கிடையாது, அன்கிளச் பண்ணி வீணா போன மனுஷனும் கிடையாது. ஆழமா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நீங்க தொங்கிட்டு இருக்கும்போது, அந்த பறவை தொங்கிட்டு இருக்குதுன்னா யமன் வந்தான்னா அது துரதிஷ்டம், வேடன் வந்து தூக்கிட்டு போயிட்டானா எதனா போச்சு. வேடன் வர்றதுக்கு முன்னாடி சில நேரத்துல ஏற்கனவே இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு ஆனா ஏதோ ஒரு காரணத்தால தப்பிச்சு போன ஒரு பறவை வந்து, டேய் உன்ன மாதிரிதான் நானும் தொங்கிக்கிட்டு இருந்தேன், கையை விட்டா கீழே விட மாட்டேன், பறந்து போயிட்டு விடுறா விடுறான்னு சொன்னா அதுக்கு பேர் தான் தீட்சை. அந்த பறவைக்கு பேர் தான் குரு, அதுக்கு பேர் தான் தீட்சை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க.
கையை விட்டா பரமஹம்சம் ஆயிடுவீங்க. இதுல மாற்றுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. I'll explain in English. Please understand, in North India I have seen, they will tie a small stick like this to catch birds in Agra and all. You may think how the birds can be caught just by this stick. When a bird comes and sits here, because of its own weight, it will tumble down. Naturally, the bird will be hanging upside down. When the bird will be hanging upside down, that guy will not understand. If he relaxes, if he lets go, he can just fly. He thinks, no, if I relax, I may break my head, I may get injured, I may die. That fellow will continue to hang. See how that guy, foolish fellow, doesn't understand. If he relaxes and lets go, he can fly. Same way, we also don't think if we relax and unclutch, we will become Paramahamsas. We think if we unclutch, who will run our life? What will happen to my wife? What will happen to my life? We always think we will fall and break our head. No. Please understand, this stick is the mind. This rope is suffering. The bird is you. And the hunter who will come and catch the bird usually, he is Yama, the death. If you relax, let go, unclutch, before hunter comes, you can fly. You are Paramahamsa. You can be liberated. Death will come and snatch you away from even this stick. Even from this stick. Understand an important fact. A bird which was சில நேரத்துல என்னதான் ஒரு பறவை இந்த பறவைக்கு சொன்னாலும் இந்த பறவை உனக்கு பாரு கால் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ அப்படியே பறந்து போயிட்ட, ஒருவேளை நீ கீழே விழுந்து உன் மண்டை உடஞ்சிருக்கலாம் கூட, யாருக்கு தெரியும். இதெல்லாம் தான் என்ன அந்த ஆர்குமெண்ட்ஸ். நீ பறந்துட்ட, என்னால முடியுமா, என்னால முடியாது, ஒருவேளை நான் கீழே விழுந்து மண்டை உடஞ்சிச்சுன்னா நீயா பொறுப்பு, நீ பாத்துப்பியா, என்னை யார் பாத்துப்பாங்க. இந்த பறவை இந்த மாதிரிலாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும். அந்த பறவைக்கு ஏதாவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா இன்டெலெக்சுவலா? பண்ணவே முடியாது. அப்போ இந்த குரு பறவை கன்வின்ஸ் பண்றது, அப்பா கவலைப்படாத, ஒருவேளை நீ கீழே விழுந்தாலும் தரையில விழாம இருக்கிறதுக்காக கீழே ஒரு நெட்டை கட்டிடுறேன், இந்த வலையை கட்டிடுறேன். நீ விழுந்தாலும் என்ன, இந்த வலையில தான் விழுவ, தரையில விழமாட்ட, அடிபடாது, அதனால கவலைப்படாம பற. அப்படின்றதுதான் ஒரு அவதார புருஷன் கொடுக்கின்ற அபய வாக்கியம். நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. ஒரு அவதார புருஷன் கொடுக்கிற அபய வாக்கியம். 18 அத்தியாயம் கீதையை சொல்லி முடித்த பிறகு கிருஷ்ணன் 18 அத்தியாயம் டீச் பண்றாரு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம சந்நியாச யோகம், ஞான சந்நியாச யோகம், விஸ்வரூப தர்சனம், என்னென்னவோ டீச் பண்றாரு. எல்லாத்தையும் டீச் பண்ண அப்புறம் கடைசியா அர்ஜுனனுக்கு அந்த ஜம்ப் எடுக்கிறதுக்கு, அதுவும் இந்த மாதிரிதான் பகவத்கீதை வேற இல்ல, கையை விடு பறன்னு சொல்றதுதான். கிருஷ்ணன்ற கிளி அர்ஜுனன்ற கிளியை பார்த்து பறடா அப்படின்னு சொல்லுது. பறந்த கிளி இன்னொரு கிளியை பறக்க சொல்றதான் கீதை. கடைசியில அப்போ அந்த கிளி அந்த அர்ஜுனன் கிளி லாஸ்ட் விரல விடுறது கொஞ்சம் சங்கடப்படுமா. உண்மையிலேயே சொல்றியா, நீ சொல்றது உண்மைதானா, விட்டுட்டுமான்னு கேட்கும்போது அந்த நேரத்துல அந்த கிருஷ்ணன் சொல்றான், அந்த 18வது அத்தியாயத்துல ரொம்ப அருமையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷ இக்ஷ்யாமி மாசுசா. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடைவாயாக, மகனே சொல்வதை செய், உனக்கு மோட்சத்தை நானே அளிக்கிறேன். இறுதியா இந்த கிருஷ்ணனுக்கு அந்த இறுதி அஸ்திரமான அபயத்தை, சரணாகதியை கொடுக்கிறார், அபயம் கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, அகங்காரத்தால் அல்ல. ஒரு டாக்டர் மெடிசன் கொடுக்கும்போது இந்த மருந்தை சாப்பிடுப்பா நான் நல்ல டாக்டர்னு சொன்னார்னா அந்த டாக்டர் அகங்காரம் பிடிச்சவர் கிடையாது. ஒரு லாயர் லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டு இது சரியான ஒப்பீனியன்பா, இதை பிராக்டிஸ் பண்ணு, எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் பெரிய சீனியர் லாயர்னு சொன்னார்னா அது அகங்காரம் இல்லை. அதை நீங்க செய்ய வைக்கிறது, உங்களை செய்ய வைக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி அகங்காரத்தால் அல்ல, சத்தியத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றேன், ஆழ்ந்து கேளுங்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மிக தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டு
செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய வைத்துவிட்டு இதற்கு மேல் கவலைப்படாதே, சரணடை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு தைரியமான ஒரு உத்வேகத்தை, சரணாகதியை மிக தெளிவா கொடுத்தாரு. அதே போல மிக தெளிவாக உங்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், வாழையடி வாழை என இந்த பூமியில் வந்த அவதார புருஷர்களின் ஞான பரம்பரையின் வாழும் வாரிசு என்கின்ற மிக தெளிவான பொறுப்பினாலும் மிக தெளிவான அத்தாரிட்டியினாலும் உங்க எல்லாருக்கும் மிக தெளிவாக சொல்லுகின்றேன், ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அன்கிளச்சிங்கிற சத்தியத்தை ஆழ்ந்து வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் நான் பொறுப்பு. நானே பொறுப்பேற்று உங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றேன் என்று உங்கள் அனைவருக்கும் அபயமளிக்கின்றேன். எந்த சக்தியினால் இந்த உடலை தரித்தேனோ, எந்த சக்தி இந்த உடலில் இயங்குகிறதோ, ஆழமா புரிஞ்சுக்குங்க. இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுதுனாலே சக்தியும் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு அறிவு, இந்த அளவுக்கு தெளிவு வெளிப்படுதுனாலே இதை உங்கள் வாழ்க்கையில அனுபவமா மாறுற சக்தியும் இங்க வெளிப்படுது. இது வெறும் அறிவு அல்ல, சக்தியின் வெளிப்பாடு என்பதனால் உங்க அத்தனை பேருக்கும் முழுசா அபயம் கொடுக்கிறேன். கவலையே படாதீங்க. இந்த அன்கிளச்சிங் சயின்ஸ, இந்த அன்கிளச் பண்ற நிர்விகல்ப நிலைய, ஜீவன் முக்த வாழ்க்கைய தைரியமா வாழுங்க. உங்கள் அனைவருக்கும் நான் கீழே கட்டி வச்சிருக்கிற நெட்டு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிற சக்திகள் எல்லாம். அதனால கட்டாயமா கீழே விழமாட்டீங்க. நீங்க எங்க விழுந்தாலும் அங்க நான் இருப்பேன் உங்களை தாங்கி பிடிக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்ன வார்த்தைகளை சொல்கிறேன்ற பொறுப்பை அறிந்து சொல்லுகின்றேன். பொய்யே புகழாத, சொன்னதையெல்லாம் மெய்ப்பிக்கின்ற நாக்கு இந்த நாக்கு என்பதனால் சத்தியங்களை சொல்லுகின்ற சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து சொல்லுகின்றேன். மிக தெளிவாக உரைக்கின்றேன். கவலையே படாம தைரியமா இந்த அன்கிளச்சிங் சயின்ஸை ஆழ்ந்து வாழுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த இடத்துல விழுந்தாலும் நீங்க விழறதுக்கு முன்னாடி தாங்கி பிடிங்க, அங்க நான் இருப்பேன், அங்க நான் இருப்பேன். அதனால ஒரு அவதார புருஷன் தன்னை அவதார புருஷன் சொல்றது அகங்காரம் இல்லை, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காக சத்தியத்தை சொல்ல வேண்டி இருக்கு. நானா என்ன சொல்லாம உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கிருஷ்ணர் பாகவத்துல கேட்கறாங்க, நீங்களே உங்களை பத்தி சொல்றீங்களேன்னு. அவர் சொல்றாரு, நானா சொல்லாம உன்னால என்ன கண்டுபிடிச்சிட முடியுமாப்பான்னு. நானா சொல்லாம கண்டுபிடிக்க முடியாதுன்றதால தெளிவுக்காக சொல்லுகின்றேன். ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் உபதேசிக்கின்ற சத்தியங்களுக்கும் அதை உங்களுடைய அனுபவமாக மாற்றுகின்ற சக்திக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன். ஆழ்ந்து இந்த வாழ்க்கையை வாழுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அன்கிளச்சிங்க வாழறதுனால உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் ஆன்மாவினாலும் பொருளாதாரத்தினாலும் உறவுகளாலும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்நிலை மட்டுமே அடைவீர்கள். இதனால எந்த தாழ்நிலையும் அடைய மாட்டீர்கள். வாழையடி வாழையென பூமியில் வந்துதித்த அவதார புருஷர்களின் வாழும் வாரிசு என்கின்ற தகுதியினாலே மிக தெளிவாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா சொல்றேன், ஜீவன் முக்தியை மக்களுக்கு அளிப்பதற்காக வந்திருக்கும் அவதார புருஷன் நான். இந்த தெளிவினாலே உங்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக சொல்லுகின்றேன், நான் கொண்டு வந்திருக்கின்ற சக்தி முழுவதும் உங்களை எங்கும் விழாமல் காக்கும். ஆழமா புரிஞ்சுங்க. ஒரு தரம் விட்டு பறந்துட்டீங்கன்னா, ஜீவன் முக்தரா மாறிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த குச்சிலேயே வந்து கூட உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம், தப்பு இல்லை. அந்த குச்சிலேயே வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அந்த குச்சி பந்தம் கிடையாது, அந்த குச்சி பந்தம் கிடையாது. அதனால நிம்மதியா கவலைப்படாம மனசுல இருந்து அன்கிளச் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனந்தம் மட்டுமே வரும், வேறு ஒரு துக்கமும் வராது. தைரியமா அன்கிளச் பண்ணுங்க. மிக தெளிவாக
அவதார புருஷன்ற அத்தாரிட்டியில இருந்து ரொம்ப தெளிவா சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் நானே அபயமளிக்கின்றேன். எங்கு வேண்டுமானாலும் நினைத்த மாத்திரத்தில் உங்கள் முன்னிருந்து உங்கள் உடனிருந்து உங்கள் வாழ்க்கையை நானே வழிநடத்துகின்றேன் என்று அபயமளிக்கின்றேன், உறுதியளிக்கின்றேன். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கொடுக்கிற உறுதி, இப்ப நான் கொடுக்கிற சத்தியம், நீங்கள் உடலை விட்டாலும் நான் உடலை விட்டாலும் நீங்கள் நித்யானந்த நிலையை அடையும் வரை உங்கள் உடனிருந்து வழிநடத்துவேன் என்று உறுதியளிக்கின்றேன். இந்த சத்தியத்திற்கு நான் பொறுப்பு. நானே இருந்து உங்களுடன் இங்கிருக்கும் ஒவ்வொரு ஜீவனும், இந்த தீட்சையை உள்வாங்கிய ஒவ்வொரு ஜீவனும் இந்த ஜீவன் முக்தியை வாழுங்கள், நிர்விகல்ப நிலையை வாழுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவன் முக்த நிலையை, நித்யானந்த நிலையை அடையும் வரை, எந்த நிலையில் நான் வாழ்கின்றேனோ அந்த நிலையை அடைந்து வாழும் வரை நீங்கள் உடலை விட்டாலும் நான் உடலை விட்டாலும் உங்களுடனேயே இருந்து வழிநடத்தி இந்த நிலையை அடையச் செய்தே தீருவேன் என்று உங்களுக்குள் உங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கின்றேன். இந்த ஜீவன் முக்தியை, இந்த தீட்சையை ஆழ்ந்து வாழுங்கள். இந்த சக்தி உங்கள் எல்லோருக்குள்ளும் நித்யானந்தத்தை மலரச் செய்து, நித்யானந்தத்தை நிறையச் செய்து, உங்கள் எல்லோரையும் ஜீவன் முக்தர்களாக்கி நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தம் ஆவீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன்.